எபிசோட் 259. ஒரு பக்கம் ஆதனின் வீரர்கள் சேரனை கொல்லாமல் அடித்து வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் ஆதன், மணிகண்டன் உள்ளிட்ட 3 வீரர்கள் சேர்ந்து ஜனனியை தாக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஜனனி ஆதனை பார்த்து, இப்படி ஒரு ஆளை 3 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஆதன், நீ மட்டும் தனியே கூட சண்டை போட வந்தேனா உன்னை கொல்லாம விடமாட்டேன்டா என்று கூறினாள். அதை கேட்டதும் ஆதன் நெடுநேரம் யோசித்துக் கொண்டிருந்து விட்டு, உன் பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இங்க நடக்கும், சரியா? சும்மா சண்டைக்கு வந்துட்டு இவன் அடிக்க கூடாது அவன் அடிக்க கூடாதுன்னா கத்தாத, சரியா? ஒன்னு அடிக்க தரம் இருந்தா அடி, இல்லைன்னா தோத்துட்டு வெளியே போ. என்ன இது போட்டி தானே, உயிர் ஒன்றும் போயிடாத. ஒருவேளை நாங்க அடிச்சு உன் உயிர் போற மாதிரி இருந்தா நீ சொல்றது ஓகே, ஆனா போட்டியில இருந்து வெளியே போறதுக்கே இப்படி பேசிட்டு இருக்க என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினான். அப்போது அதை கேட்ட ஜனனி, சில மணி நேரத்திற்கு முன்பு தணிகைநாதன் சொன்ன விஷயம் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அது என்னவென்றால், ஜனனி, நம்ம எப்படி எல்லாரும் டீமா சேர்ந்து அங்கு போய் அந்த மதுரை அகாடமி வீரர்களை கொல்ல சொன்னமோ அதே மாதிரி அவங்களும் டீம் சேர்ந்து கொண்டுட்டு இருக்காங்க. நீ அது யாருன்னு கண்டுபிடிச்சாலும் ஆதங்கிட்ட தனியா போய் மாட்டிக்காத. ஏன்னா அந்த மதுரை அகாடமி முட்டாளுங்க தான் நம்ம கிட்ட அப்படி வந்து மாட்டி கொத்து கொத்தா போட்டியில இருந்து வெளியே வந்தாங்க. அது மாதிரி முட்டாள்தனத்தை நீ பண்ணிடாத என்று கூறினார். அப்போ நம்ம வம்சத்து ஆளுங்க தான் இதை ஆரம்பிச்சது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆதன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது தெரியாம நம்ம தனியா வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப இவனுங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதுடா சாமி என்று நினைத்தாள் ஜனனி. அப்போது ஆதன் ஜனனியை பார்த்து, நீ சொன்ன வார்த்தை சரிதான் ஜனனி, ஆனா இதெல்லாம் ஆரம்பிச்சது உங்க வம்சம்தான். அதுக்கப்புறம் தான் நாங்க ஆரம்பிச்சோம். உங்க கூட யார் சேர்ந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க சரியா இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அறிவுரை சொல்லுங்க, சரிங்களா என்று கூறினார். அதை கேட்டதும் ஜனனிக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் திருவன முழித்துக் கொண்டிருந்தாள். அப்போது ஆதன் தனது லைட் சக்தியை எடுத்து ஜனனியை நோக்கி தாக்கினான். அந்த லைட் சக்தியை பார்த்த ஜனனி அவளது பாதுகாப்பு கவசத்தை வரவைத்து நின்று கொண்டிருந்தாள். அந்த லைட் சக்தி அந்த பாதுகாப்பு கவசத்தை உடைத்து கொண்டு சென்று ஜனனியின் நெஞ்சில் பட்டதும் அவள் பறந்து சென்று பின்னால் விழுந்தாள். ஜனனியின் வாயிலிருந்து ரத்தமாக வந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு ஆதன் அவளிடம் ஏதும் பேசவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அங்கிருந்து வந்து விட்டான். அப்போது மணிகண்டன் மற்றும் அவனுடன் இருந்த 2 வீரர்களும் அவர்களது தாக்குதலை ஜனனியை நோக்கி தாக்கினார்கள். அப்போது அதை பார்த்த ஜனனி, இதுதான் சரியான நேரம், இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் என்று நினைத்து விட்டு அந்த 3 அட்டாக்கில் இருந்தும் தப்பித்து விட்டு அவளது சக்தியை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பித்து ஓடுவதற்கு ஆரம்பித்தாள். அவளது உடம்பில் ஆங்காங்கே காயங்கள் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் அவள் கவலைப்படாமல் அந்த வலியை பொறுத்து கொண்டு தப்பித்து ஓட ஆரம்பித்தாள். அப்போது அங்கிருந்த மணிகண்டன் மற்றும் 2 எக்ஸ்பர்ட்டுகள் ஆகிய 3 ஆதனை பார்த்து ஆதன் என்று பேசுவதற்கு வந்தார்கள். ஜனனி அங்கு தப்பித்தால் போதும் என்று ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்த ஆதன், நீங்க என்ன கேட்க வர்றீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அவளை துரத்திட்டு போக வேண்டாம். அவளே உயிர் தப்பிச்சா போதும்னு போறா. அவளை துரத்தி நம்ம கொன்னாலும் அவ போட்டியில இருந்து தானே வெளியே போறா, அதனால அவளை விட்டுருங்க என்று கூறினான். அதை கேட்டு அந்த 3 சரியென்று தலையசைத்து விட்டு அட்டாக் செய்யாமல் அமைதியாக நின்று கொண்டார்கள். அப்போது மறுபக்கம் இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டது. ஆதன் வேகமாக திரும்பி பார்த்தான். அங்கு சேரனின் நெஞ்சில் ஒரு உதை விழுந்திருந்தது. அத்துடன் அவனது மறுக்கையும் வெட்டப்பட்டிருந்தது. அவன் இதற்கு மேல் சண்டை போட முடியாத நிலைக்கு வந்தான். இந்த போட்டியை பொறுத்தவரை சேரன் இறந்துவிட்டான் என்பதுதான் உண்மையாகும். ஏனென்றால் அவன் உடம்பில் பல காயங்கள் இருந்தது. அத்துடன் அவனது 2 கையும் வெட்டப்பட்டு ஒவ்வொரு மூலையில் கிடந்தது. அப்போது ஆதன் அந்த சேரனை நோக்கி நடந்து சென்றான். அதை பார்த்த சேரன் கண்களில் கோபம் சிவந்திருந்தது. ஆதன் சேரனை பார்த்து, என்ன இளவரசரே, இப்படி 2 கையும் இல்லாம ஜாலியா படுத்திருக்கீங்க? அப்படி இப்படின்னு என்ன பார்த்து கத்திக்கிட்டு இருந்தீங்க, இப்ப மூச்சு கூட சிரமப்பட்டு இருக்கீங்களே என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் சேரனை பார்த்து கிண்டல் செய்து சிரித்தார்கள். சேரன் அவமானத்தில் ஏதும் பேசாமல் கண்களை மூடி படுத்திருந்தான். அப்போது ஆதன் சேரனை பார்த்து, நீ ஊருக்கு வேணா பெரிய இளவரசனா இருக்கலாம், ஆனா எனக்கு முன்னாடி இப்போ நீ கிடக்குற பாத்தியா, இவ்வளவுதான், சரியா? நீ எப்படி எனக்கு அந்த நூலகத்துக்கிட்ட எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இப்போ நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், போ என்று கூறிவிட்டு தனது வீரர்களை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். ஆதனின் பேச்சை கேட்ட சேரனுக்கு கோபம் எல்லை மீறியது. இருப்பினும் அவனால் இந்த நிலையில் இருந்து ஏதும் செய்ய முடியாது என்று தெரிந்து கொண்டு அமைதியாக வெட்கப்பட்டு படுத்துக் கொண்டான். ஆங்காங்கே சண்டைகள் வேக வேகமாக நடந்து கொண்டிருந்தது. அதில் பல எக்ஸ்பர்ட்டுகள் போட்டியில் இருந்து வெளியேறி கொண்டிருந்தார்கள்.
அப்போது ஒரு வெட்டவெளியில் மார்ஷியல் ஆர்ட்ஸின் 2 அழகிகள் எதிரெதிரே பார்த்து கொண்டார்கள். அது வேறு யாரும் இல்லை, பருள் மற்றும் குயிலிதான். வாங்க பருள், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டதை விட நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க பருள். ஆனா உங்க சக்தி எவ்வளவு வலிமையானதுன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுவும் உங்க அழகு மாதிரி வலிமையானதா இருக்கான்னு பாக்கலாமா என்று வரட்டு சிரிப்புடன் கேட்டாள் குயிலி. குயிலி வெள்ளை நிறமான உடை போட்டுக்கொண்டு ஒரு தேவதை போல் நடந்து வந்தாள். அதேபோல் அவளுக்கு எதிரில் பருள் சிவப்பு நிறமான உடை போட்டுக்கொண்டு நடந்து வந்தாள். நீயும் அழகுல ஒன்னும் குறைஞ்சவே இல்லை குயிலி என்று கூறினாள் பருள். உண்மையில் பருளும் குயிலியும் மிகவும் அழகான 2 தேவதைகள் என்று சொல்லலாம். அவர்கள் கூட்டத்தில் நடந்து வந்தால் கூட்டத்தில் இருக்கும் அனைவரின் கண்களும் பருள் மற்றும் குயிலியின் மேல்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கும் அழகிகளாகும். நான் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்ட, நான் கேட்ட 2வது கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே என்று கேட்டாள் குயிலி. இங்க சண்டை போறதுக்கு தானே வந்திருக்கோம், அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? வா சண்டை போட்டு பாத்துக்கலாம் என்று கூறினாள் பருள். பருள் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருந்ததால் அத்துடன் அவளது நெருப்பு எரியும் பறவை கருப்பு ரேங்கிங் மிகவும் சக்தியுடன் இருந்தது. இவளும் ஆதனை போல் பல ஆற்றல் சக்திகளை பயின்றிருந்தாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் குயிலியும் பருளுக்கு சளைத்தவள் இல்லை. ஏனென்றால் குயிலியும் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் தான் இருக்கிறாள். அத்துடன் அவள் தனது செடி கொடி சக்தியுள்ள ஸ்பிரிட் சக்தியை வைத்திருக்கிறாள். அத்துடன் அவள் மலர் சக்தியை பார்த்தால் அனைவரும் அழகாக இருக்கிறது என்று மயங்கி விடுவார்கள். ஏனென்றால் அந்த சக்தி பாய்சன் கேஸை வெளியிடும் மற்றும் அது திடீரென்று ஆயுதமாக மாறியும் தாக்கக்கூடிய ஒன்றாகும். அவர்கள் பார்த்த சிறிது நேரத்தில் இருவரும் அவரவர் பேட்டில் ஸ்பிரிட்டை வைத்து சண்டை போட ஆரம்பித்தார்கள். அத்துடன் இருவரின் சக்தியாலும் மாறி மாறி தாக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பருள் தனது சக்தியை எடுத்து தாக்கினாள். அதேபோல் மறுபக்கம் குயிலியும் அவளது சக்தியை எடுத்து தாக்கினாள். 2 சக்திகளும் வந்து ஒன்றுக்கொன்று மோதியது. இருவரும் அந்த சக்தி தாக்கத்தை தாங்க முடியாமல் 2-3 அடி பின்னால் சென்று நின்றார்கள். அப்போது குயிலி பருளை பார்த்து, என்னால உன்னை ஜெயிக்க முடியலதான், இருந்தாலும் என்னையும் உன்னால ஜெயிக்க முடியாது என்று வரட்டு சிரிப்புடன் கூறினாள். இருவரின் சக்தியும் சமமான சக்திதான். இருப்பினும் பெண்களுக்கான எக்ஸ்பர்ட் ரேங்கிங்கில் குயிலி முதலிடத்திலும் பருள் 2வது இடத்திலும் இருந்தார்கள். இருப்பினும் இப்போது பருள் தான் குயிலியை சமாளித்தாள். அதனால் வருங்காலத்தில் குயிலியை வீழ்த்தி பருள் முதலிடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உன்னால முடியாதுன்னு மட்டும் சொல்லு, என்னால முடியாதுன்னு நீ எப்படி சொல்லுவ என்று கேட்டாள் பருள். முன்பை விட இப்போது பருள் தான் குயிலியை விட மிகவும் வலிமையாக இருந்தாள். அதை ஒப்புக்கொள்ள குயிலிக்கு வாய் வரவில்லை. அவளது ஈகோ அவளை தடுத்தது. இருப்பினும் அதை பற்றியெல்லாம் பருள் கவலைப்படவே இல்லை என்பதுதான் உண்மையாகும். இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் பருள். அதை கேட்ட குயிலிக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல் இருந்தது. இந்த மதுரா அகாடமி சண்டை போட்டி வீரர்களுக்கான களமாகும். இங்கு அவரவர் சக்தி ஆற்றலை வெளிப்படுத்தி சண்டை போட்டு முன்னேறுவதுதான் போட்டியே. அதிலும் யார் கடைசி வரை பயணிக்கிறார்களோ அவர்களெல்லாம் மாவீரர்களாக போற்றப்படுவார்கள். ஏனென்றால் அந்த இடத்தை அவர்கள் அடைவதற்கு அத்தனை சிக்கல்களும் அவமானங்களும் சந்தித்துவிட்டு தான் வருவார்கள் என்பது அந்தந்த தனிப்பட்ட மனிதனுக்கு தான் தெரியும். பருளை விட குயிலியை பற்றி தான் அனைவரும் அதிகம் பேசுவார்கள். ஏனென்றால் அவள் சக்தி வாய்ந்தவள் என்பதை விட அவள் பீமன் வம்சத்து லோகேஷை கல்யாணம் செய்ய போகிறாள் என்பதுதான் முக்கியமான காரணமாகும். மாயஜால இடத்தில் கண்மூடி திறப்பதற்குள் 3 நாட்கள் வேக வேகமாக ஓடியது. அந்த 3 நாட்களும் சண்டை போட்டி தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தது. அந்த 3 நாட்கள் சண்டை தொடர்ந்ததால் வீரர்களின் எண்ணிக்கை குத்துமதிப்பாக 2000ற்கு அருகில் வந்துவிட்டது. இந்த 3 நாட்களுக்கு பிறகுதான் ஆதனின் அணியும் அட்டூரியனின் அணியும் எதிரெதிரில் சந்தித்துக் கொண்டார்கள். ஆதனிடமிருந்து பயந்து ஓடிய மைதிலியும் ஆதனின் அணியிடமிருந்து பயந்து ஓடிய ஜனனியும் அட்டூரியனுடன் நின்று கொண்டு ஆதனை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தாள். அந்த இருவருக்கும் கோபம் இருந்தாலும் ஆதனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த 3 நாட்களில் ஆதன் ஒரு படைத்தளபதி போல உருவாகினான். அவன் கண்ணசைவை கட்டளையாக கொண்டு அங்கிருந்து பல 100 வீரர்கள் சொன்னதை செய்ய தயாராக இருந்தார்கள். அதுதான் அந்த இருவருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மைதிலி அப்படியே திரும்பி அட்டூரியனை பார்த்தாள். ஏனென்றால் இந்த 3 நாட்களில் அட்டூரியனால் கூட ஆதன் சேர்த்த கூட்டத்தை போல் அவனால் சேர்க்க முடியவில்லை என்பதுதான் உண்மையாகும். அது மட்டுமின்றி ஆதனின் படைபலத்திற்கு முன்பு அட்டூரியனின் படைபலம் 4ல் 1 பங்குதான் இருந்தது. அப்போது அட்டூரியன் ஆதனை பார்த்து, இத்தனை நாள் கழிச்சு முன்ன நான் நேர்ல பார்த்துட்டேன் ஆதன் என்று கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு கூறினான். வாடா வா, உன்னைதான் நானும் தேடிட்டு இருந்தேன். நானும் நீ கிடப்பன்னு 3 நாளா சுத்தினேன். உன் அடிமைங்க மட்டும்தான் என்கிட்ட சிக்கினாங்க.
அவங்களெல்லாம் எப்படியோ அடிச்சு போட்டியிலிருந்து வெளியே பார்க்க விட்டுட்டேன். என்னடா சண்டை போட ஆள் இல்லாம போச்சேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ வந்துட்ட என்று கிண்டலாக கூறினான் ஆதன். மைதிலி அட்டூரியனுடன் சேர்ந்த நாளிலிருந்து ஆதனை கொல்ல வேண்டும் என்று கொலைவெறியோடு சுற்றி கொண்டிருந்தாள். இருப்பினும் ஆதன் அவர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு அங்குமிங்கும் என்று சென்று கொண்டிருந்தான். அதன் பிறகு சைகன் வம்சமும் அட்டூரியன் நடத்திய ஒரு மாபெரும் சண்டை போட்டியில் ஆதனை கொல்வதற்காகவே போட்டி நடத்தினார்கள். அதில் ஆதனை கொல்வதற்கு அந்த நாட்டில் இருந்த தலை சிறந்த மாவீரர்களை அழைத்து வந்திருந்தான் அட்டூரியன். அதில்தான் பலரும் கலந்து கொண்டு ஆதனுக்கு எதிராக மிகப்பெரிய சண்டை போட்டி நடந்தது. இறுதியில் ஆதன் தான் வெற்றி வாகை சூடினான். அந்த போட்டியில் ஆதன் ஒரு அட்டாக்கில் அங்கிருந்த வீரர்களை வெல்வதோடு மட்டுமில்லாமல் சிலரை அடித்து கொன்றும் வீழ்த்தினான். அப்போது அதை பார்த்த ராஜகுரு தணிகைநாதன் அவரது நேரடி மாணவனை களத்தில் இறக்கி சண்டை போட வைத்தார். அந்த வீரனையும் ஆதன் வென்றான். அதை தணிகைநாதன் மற்றும் அட்டூரியனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றாக இருந்தது. அதன் பிறகு பீம நிமிஷத்து போட்டியில் ஆதன் இறந்து விடுவான் என்று எண்ணிக்கொண்டு தூதுவனை அனுப்பி மேல் பார்வையிட அனுப்பினான் அட்டூரியன். அங்கு ஆதனுக்கு வேங்கியன் என்னும் மாவீரன் நண்பனாக கிடைத்ததுதான் மிகப்பெரிய சிறப்பான விஷயமே. அதிலும் ஆதன் அனைத்து வீரர்களையும் வென்று அங்கு முதல் பரிசாக இருந்த டிராகன் எலும்பையும் வென்றுவிட்டு திரும்பினான். இதுபோல் ஆதன் தப்பித்துக் கொண்டிருந்தான் மற்றும் அட்டூரியனும் ஆதனும் நட்சத்திர பள்ளத்தாக்கில் எதிரெதிரில் சண்டை போட மிகப்பெரிய வாய்ப்பு அமைந்தது. அப்போது அட்டூரியன் ஆதனை நிச்சயமாக கொன்றுவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போது அந்த இடத்தில் பருள் வந்து ஆதனை காப்பாற்றி அழைத்துச் சென்றார். இதுபோல அட்டூரியன் ஆதனை கொள்ள ஒவ்வொரு முறை நினைக்கும் போதும் ஆதன் அதிர்ஷ்டத்தாலோ அல்லது திறமையாலோ தப்பித்து சென்று கொண்டேதான் இருந்தான். ஆனால் இத்தனை மாதங்களுக்கு பிறகு இப்போது இந்த பெரிய சண்டை போட்டியில் ஆதனும் அட்டூரியனும் எதிரெதிரில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வாய்ப்பை அட்டூரியன் தவற விடுவானா? நிச்சயமாக இல்லை என்பதுதான் இந்த கேள்விகளுக்கான பதிலாகும். மறுபக்கம் ஆதனும் அட்டூரியனுக்கு சளைத்தவன் இல்லை என்பதற்கு உதாரணம், அவன் அட்டூரியனை எப்போது சந்தித்தாலும் ஆதனின் கண்ணில் ஒரு சுட்டு பயம் கூட இருக்காது. ஆதனை விட அட்டூரியன் சக்தி வாய்ந்தவன் என்று ஆதனுக்கு நன்றாக தெரிந்தும் அவன் சண்டை என்று வந்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டான் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். அட்டூரியன் ஆதனை முதலில் பார்க்கும்போது ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டான். காரணம், ஆதன் மைதிலியின் பின்னால் பாசத்தால் கட்டி போடப்பட்ட வெள்ளந்தியாக இருந்தான். அந்த வெள்ளந்தி குணத்தை பார்த்த மைதிலி ஆதனை கலற்றி விட்டுவிட்டு அட்டூரியனுடன் கைகோர்த்தாள். ஆதன் மனம் நொந்து போய்தான் கடுமையான பயிற்சிகளும் முயற்சிகளும் எடுத்தான். அவன் வழியில் துடிக்கும் போதெல்லாம் பல்லை கடித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டதற்கான காரணம், நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கியவள் முன்பு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற ஒரே உயர்ந்த எண்ணத்தில்தான். அந்த விஷயத்தை ஆதனும் சாதித்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்போது அவன் என்னென்ன ஆற்றல் சக்தி பயின்றுள்ளான் என்பது அவனுடன் இருக்கும் வீரர்களுக்கே தெரியாது. இன்று ஆதன் தலை நிமிர்ந்து நிற்கிறான் என்றால் அவன் உழைப்பும் முயற்சியும் தான் அதற்கு முக்கியமான காரணமாகும். இப்போது அட்டூரியனுக்கும் ஆதனுக்குமான சண்டை ஆரம்பமாக போகிறது. அட்டூரியனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? ஆதன் அட்டூரியனை வெல்வானா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? எபிசோட் 260. 3 நாட்களுக்கு பிறகு ஆதனும் அட்டூரியனும் எதிரெதிரே சந்தித்துக் கொண்டார்கள். இருவரும் சண்டை போட தயாராகவும் இருந்தார்கள். அப்போது ஆதன் அவனுக்கு பின்னால் இருந்த வீரர்களை பார்த்து அட்டாக் என்று உத்தரவிட்டான். அப்போது அவனுக்கு பின்னால் இருந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் அட்டூரியனை தாக்க வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆதன் பாகம் பிரித்து நிறுத்தியிருந்தான். அதாவது பாதுகாப்பு சக்தியில் அனுபவம் அதிகம் இருப்பவர்களை முன்வரிசையிலும், அடுத்து பாதிக்கு மேல் சக்தி வாய்ந்தவர்களையும், அதன் பிறகு மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் மற்றும் கடைசியில் அனைத்தும் கலந்த வீரர்கள் என்று நிறுத்தி வைத்திருந்தான். அதை பார்த்த அட்டூரியன், மைதிலி மற்றும் ஜனனி மூவரும் திகைத்து போனார்கள். ஆதன் இப்படி அனைவரையும் தங்களை நோக்கி தாக்க உத்தரவிடுவான் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை என்பதுதான் உண்மையாகும். அப்போதும் அந்த மூவரும் அவர்களது சக்தி மற்றும் படைபலத்தை வைத்து அந்த 100க்கும் மேற்பட்ட சக்தியை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்கள். அட்டூரியனின் படை வீரர்கள் ஆதனின் படைபலத்தையும் அவனது வீரர்களின் ஃபார்மேஷனையும் பார்த்து உறைந்து போனார்கள். அவர்களுக்கு அந்த படையை பார்க்கும் போதே இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட போவது நாம் தான் என்று புரிந்து கொண்டார்கள். ஆதன் படை வீரர்கள் தாக்கும் தாக்குதலை சமாளிக்கவே அட்டூரியனின் படை வீரர்களுக்கு நேரம் சரியாக இருந்தது. ஏனென்றால் அட்டூரியனின் படைபலம் ஆதனின் படையை விட மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. ஆதனின் ஃபார்மேஷனில் இருந்து வீரர்கள் தாக்கும் போது எந்த சக்தி வலிமையானது மற்றும் எந்த சக்தி பலமானது என்று அட்டூரியனால் கூட கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதுதான் ஆதனின் திட்டமாகும். அப்படி பார்க்கும்போது ஆதன் சண்டை ஆரம்பிக்கும் போதே முதல் வெற்றியை பெற்றுவிட்டான். ஆங்காங்கே 2 பக்கமும் வழியில் கத்திய வீரர்களின் சத்தம் கேட்டுக்கொண்டேதான் இருந்தது.
ஆனால் அட்டோரியன் பக்கம் இருந்துதான் பல வீரர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதிலும் அட்டோரியன் படை வீரர்கள் மாவீரர்கள் தான் முதலில் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த சண்டையில் சில மணி நேரங்களிலேயே அங்கு அட்டோரியனின் படை வீரர்கள் பாதி பேர் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதை பார்த்த அட்டோரியன் உடனிருந்த வீரர்களுக்கு பயம் மேலும் அதிகமாகி அவர்கள் சண்டை போடவே பயந்து கொண்டிருந்தார்கள். அட்டோரியனுடன் கால்வாசி வீரர்கள் இருந்ததை பார்த்த சண்டை போடும் எண்ணத்தையே அந்த வீரர்கள் இழந்து விட்டார்கள். அப்படி இருப்பினும் அவர்களால் அந்த தாக்குதலிலிருந்து தப்பித்து போகவும் வழி இல்லை. ஏனென்றால் ஆதன் வீரர்களின் ஃபார்மேஷன் மெல்ல மெல்ல அட்டோரியனின் படையை சுற்றி வளைக்கும் விதத்தில் தான் இருந்தது. அதனால் அட்டோரியனின் வீரர்கள் கூண்டுக்குள் மாற்றிக்கொண்ட கிளிகளைப் போல தவித்துக் கொண்டிருந்தார்கள். இருப்பினும் மறுபக்கம் அட்டோரியன் அங்கிருந்த ஆதனின் வீரர்களை சமாளிப்பதோடு மாவீரன் போல் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். அங்கு 6வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருந்த வீரர்கள் அட்டோரியனை தாக்கிய போதும் அவன் அவர்களை எல்லாம் திரும்பி தாக்கிக் கொண்டுதான் இருந்தான். அவன் சற்றும் பின்வாங்கவே இல்லை. அட்டோரியன் அங்கிருந்த யாரையும் பார்த்து பயப்படவில்லை என்பதுதான் சிறப்பான விஷயமாகும். மறுபக்கம் வேங்கையன், அசோகன் மற்றும் சில எக்ஸ்பர்ட்டுகள் ஜனனியுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் அனைத்து விதமான கொடூரமான தாக்குதல்களும் நடந்தேறிக் கொண்டுதான் இருந்தது. அனைத்து திசையிலும் இருந்து ஜனனியை தாக்கிக் கொண்டிருந்தார்கள். அவளால் அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் தடுமாற ஆரம்பித்தாள். இப்படி ஆங்காங்கே சண்டைகள் கொடூரமாக நடந்து கொண்டுதான் இருந்தது. அதில் பல வீரர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டும் இருந்தார்கள். அதையெல்லாம் ஆதன் அமைதியாக ஒரு இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். ஏனென்றால் அது அட்டூரியனுக்கு மிகவும் நெருக்கடியான சண்டையாக இருந்தது. அந்த சண்டையில் அட்டூரியன் அங்கிருக்கும் வீரர்களை ஓரளவுக்கு சமாளித்துக் கொண்டிருந்தாலும் ஜனனியும் மைதிலியும் அங்கு மிகவும் தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் அங்கிருந்த யாருடனும் சண்டை போடவில்லை. ஏதேனும் ஒரு வீரன் அவனுடன் சண்டை போட வந்தால் மட்டும் அவனது சக்தியை வைத்து அந்த வீரனை போட்டியிலிருந்து வெளியேற்றிக் கொண்டிருந்தான். முதலில் சைகன் வம்சத்து வீரர்கள் இந்த மாய இடத்திற்குள் வந்த பிறகு அனைவரும் கூட்டு சேர்ந்து கொண்டு மதுரா அகாடமி வீரர்களை வெளியேற்றியதுடன் அவர்களை காயப்படுத்தி மிகவும் துன்புறுத்தி விரட்டினார்கள். ஆனால் ஆதனால் இப்போது அனைத்து வம்சத்து வீரர்களும் ஆதனுடன் ஒன்றிணைந்து கொண்டு சைகன் வம்சத்து வீரர்களை விரட்டி விரட்டி அடித்து போட்டியிலிருந்து வெளியேற்றிக் கொண்டிருந்தார்கள். இப்படி அனைத்து பக்கமும் சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பக்கம் இருந்து மிகப்பெரிய சத்தம் கேட்டது. ஆதன் வேகமாக திரும்பி அந்த பக்கம் பார்த்தான். அங்கு ஆதன் அணியில் இருக்கும் ஒரு 5வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் வீரன் ஜனனியை தாக்கினான். அந்த சக்தி வேகமாக சென்று அவள் மீது பட்டது. அந்த சக்தி அவள் மீது பட்டதும் அவள் அங்கேயே முட்டி போட்டு அமர்ந்தாள். அவள் வாயிலிருந்து இரத்தமாக வந்தது. அவளால் அவளது சக்தியை பயன்படுத்தவே முடியவில்லை. அவள் கண்கள் எல்லாம் சிவந்து போக ஆதனை பார்த்து, நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவ தெரியுமா? என்னையே நீ இத்தனை பேரை வச்சு அடிக்க வச்சிட்டேல, இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமானவனை நான் பார்த்ததே இல்லடா என்று கூறினாள். அதை கேட்ட ஆதன் வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு, என்னை பத்தி என் கூட இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையை செஞ்சது உங்க சைகன் வம்சம் தான். நீங்க ஆரம்பிச்சீங்க, நான் முடிச்சு வைக்க போறேன், அவ்வளவுதான். அப்புறம் நீங்க அணி சேர்த்ததுல உங்க வம்சத்து ஆளுங்க மட்டும்தான் வந்தாங்க. ஆனா நான் அணி சேர்த்ததுல எல்லா வம்சத்து ஆளுங்களும் இருக்காங்க பாரு. இப்ப புரியுதா யார் தரக்குறைவா நடந்துகிட்டாங்கன்னு? ஒண்ணு வேணாம், நீ அங்க திரும்பி பாரு. அங்க உங்க வம்சத்து ஆளுங்களை புரட்டி எடுத்துட்டு இருக்கதெல்லாம் மத்த வம்சத்து வீரர்கள் தான் என்று கூறினாள். அதை கேட்ட ஜனனி அந்த பக்கம் நடக்கும் சண்டையை பார்த்தாள். அங்கு கடம்பன் வம்சத்தை சேர்ந்த ஒரு வீரன் சைகன் வம்சத்து வீரனை பார்த்து, ஏண்டா என் தம்பி தனியா வந்தா அவனை சித்திரவதைப்படுத்தி அவனை என் கண்ணு முன்னாடியே போட்டியிலிருந்து வெளியேற்றிட்டு எனக்கு உயிர் பிச்சை போட்டுட்டு போவீங்களா? நீங்க தைரியமான ஆளா இருந்தா அவன் கூட தனியா போய் சண்டை போட்டுருக்க வேண்டியதானடா. என்னையும் என் தம்பியும் அடிக்க 10 பேர் வந்தீங்க, இப்ப அடி வாங்கும் போது வலிக்குதா என்று சொல்லிக்கொண்டே அடித்தார். மற்றொரு பக்கம் யுகன் வம்சத்து வீரன், ஏண்டா நான் உங்க வம்சத்து சண்டை போட்டிக்கு வந்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு ஒரு நாயோட மோசமா என்கிட்ட நடந்துக்குவீங்களா? இப்போ நான் அடிக்கிற அடியில இனிமேலு நீங்க யாருக்கிட்டையும் தப்பா தரக்குறைவா நடந்துக்கவே கூடாதுடா என்று சொல்லி அடித்துக் கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்த்த ஜனனிக்கு கன்னத்தில் 2 பக்கமும் பலார் பலார் என்று அறை விழுந்தது போல உணர்ந்தாள். இருப்பினும் அவள் ஆதனை பார்த்து, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா நீ இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்க்காம எங்க ஆளுங்க மேல கை வச்சிருக்க முடியாது தானே? உன் சாவு ரொம்ப கொடூரமா இருக்க போது ஆதன் என்று கத்தினாள். அதை கேட்ட ஆதன் ஏதும் பேசாமல் சிறு புன்னகை மட்டும் செய்துவிட்டு சென்றான். அப்போது அங்கு அவளை சுற்றி பல வீரர்கள் வந்து நின்றார்கள். அதை பார்த்த ஜனனி ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அதனால் ஜனனி தனது மனதில் ஒரு முடிவெடுத்து விட்டாள். அது என்னவென்றால், இந்த போட்டிக்கு பின்பு வெளியே ஆதனை எங்கு பார்த்தாலும் அவனை கொடூரமாக கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து அமர்ந்திருந்தாள். அட்டோரியன் அங்கு சண்டை போட்டு தோல்வியடைந்து கொண்டிருக்கும் அவனது வீரர்களை பார்த்து கொண்டிருந்தான். அந்த வீரர்கள் தோல்வியடைந்து கீழே விழுந்ததும் அவர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அட்டோரியன் தனது தாக்குதல் வேகத்தை மேலும் அதிகப்படுத்தினான்.
அவன் அங்கிருக்கும் வீரர்கள் அனைவரையும் கடந்து சென்று ஆதனை கொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போது அங்கு அட்டூரியன் அணியின் ஒரு வீரனுக்கு 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் சுத்து போட்டு நின்றார்கள். அதை பார்த்த ஒரு வீரன் தனது வாளை எடுத்து அவனை குத்திக் கொண்டு அந்த போட்டியிலிருந்து வெளியேறினான். அதை பார்த்து அங்கிருந்த அட்டூரியனின் மற்ற வீரர்கள் மற்றவர்கள் கையில் காயப்பட்டு வலி உணர்ந்து போட்டியிலிருந்து வெளியேறுவதை விட இது மிகவும் நல்ல முடிவாக இருக்கும் என்று ஆங்காங்கே வீரர்கள் தங்களை தாங்களே குத்திக் கொண்டு அந்த போட்டியிலிருந்து வெளியேறினார்கள். ஆனால் இந்த வீரர்கள் இப்படி செய்து கொள்வதற்கு சைகன் வம்சம்தான் காரணம். ஏனென்றால் அவர்கள் மதுரா அகாடமியை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று படையெடுத்து அணி சேர்ந்து வராமல் இருந்திருந்தால் இந்த நிலை யாருக்கும் வந்திருக்காது. அதுதான் பெரியவர்கள் சொல்வார்கள், கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் முடிவு ஏற்படும் என்று. அதுதான் இன்று எங்கும் நடந்தேறியிருக்கிறது. ஒரு வம்சத்தை அழிக்க படையெடுத்து வந்த வம்சம் இன்று அவர்களின் உயிரை மாய்த்து கொண்டும் அந்த போட்டியிலிருந்து மாயமாக மறைந்து கொண்டும் இருந்தார்கள். சில மணி நேரம் இந்த போட்டி இப்படியே சென்றது. அதன் பிறகு அட்டூரியனின் வீரர்கள் பலரும் போட்டியிலிருந்து வெளியேறினார்கள். இப்போது அட்டூரியன் மற்றும் அவனுடன் ஒரு சில வீரர்கள் மட்டும்தான் தாக்குப்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் அவனது வீரர்களை பார்த்து அட்டூரியனை நோக்கி கை காட்டினான். அப்போது அவனது எக்ஸ்போர்ட் வீரர்கள் அனைவரும் வேகமாக சென்று அட்டூரியன் மற்றும் அவனது படை வீரர்கள் நடுவில் நிற்க ஆதன் படை வீரர்கள் அவர்களை சுற்றி வளைத்து நின்றார்கள். அதை பார்த்த அட்டூரியனுக்கு அளவில்லாத கோபம் வந்தது. அங்கிருந்த அவனது படை வீரர்கள் ஆதனின் படை வீரர்களை பார்த்தும் பதட்டம் அதிகமானது. இருப்பினும் அட்டூரியன் உடன் இருப்பதால் அவர்கள் சற்று தைரியமாகத்தான் நின்று கொண்டிருந்தார்கள். எந்த பக்கம் இருந்து யார் தாக்குவார்கள் என்ற பயத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அட்டூரியன் ஆதனை பார்த்து, இத்தனை பேரை கூட சேர்த்துதான் என்ன உன்னால அடிக்க முடியும் ஆதன். நீ தனியா வந்தனா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். அதனால இப்படி ஒரு குறுக்கு வழியில வந்து என்ன போட்டியிலிருந்து வெளியே அனுப்பலான்னு பாக்குறியா என்று கோபத்துடன் கேட்டான். எது குறுக்கு வழியா? அந்த குறுக்கு வழி குரங்கு வழி எல்லாம் உனக்கும் உங்க வம்ச ஆளுங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். நான் உங்க ஆயுதத்தை எடுத்துதான் உங்களை அடிச்சேன். அது பிடிச்சு போய் எல்லா வம்சத்து ஆளுங்களும் என் கூட சேர்ந்துட்டாங்க. நீ நம்மளனா இங்க திரும்பி பாரு, எங்க வம்சத்து ஆளுங்க என் கூட அதிகமா இல்ல மத்த வம்சத்து ஆளுங்க அதிகமானு என்று கேட்டான் ஆதன். அதை கேட்டதும் அட்டூரியன் கன்னத்தில் அறை விழுந்தது போல உணர்ந்தான். இருப்பினும் அதை அவன் ஆதனிடம் காட்டிக்கொள்ளாமல் திருவென முழித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆதன் அட்டூரியனை பார்த்து, உங்ககிட்டதுக்கு நான் இப்படி விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் மாவீரன் அட்டூரிய போட்டியிலே வெளியே போயிட்டான்னு கேட்டா அது கேட்கிறவனுக்கு எப்படி இருக்கும் என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட அட்டூரியனும் அங்கிருந்து அவனது படை வீரர்களும் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அட்டூரியன் சொன்ன ஒரு விஷயம் மிகவும் சரியானது. அது என்னவென்றால், ஆதனும் அட்டூரியனும் நேருக்கு நேர் மோதியிருந்தால் நிச்சயமாக அட்டூரியன் தான் வென்றிருப்பான் என்பது நிதர்சனமான உண்மையாகும். அப்போது அங்கிருந்த ஆதனின் படை வீரர்கள் அனைவரும் அட்டூரியன் போட்டியிலிருந்து வெளியேறப் போகிறான் என்று எண்ணி சந்தோஷமாக இருந்தார்கள். அதை பார்க்கும்போது அட்டூரியனுக்கு கோபம் மேலும் தான் அதிகமானது. நான் நடந்து வர்றதை பார்த்தா என்னை பார்த்து பயந்து வேற வழியில போறவெல்லாம் அந்த ஆதம் கூட சேர்ந்துக்கிட்டு என்னை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்களா? இது போட்டி தான். ஆனா இந்த போட்டியெல்லாம் முடிஞ்சு வெளியே போனதுக்கு அப்புறம் உங்க நிலைமெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கடா என்று அட்டூரியன் நினைத்து கோபத்துடன் அந்த வீரர்களை முறைத்துக் கொண்டிருந்தான். மறுபக்கம் வாரியர் லெவல் இடத்திற்குள் சோமன் சந்தோஷமாக சுற்றி கொண்டிருந்தான். அவன் முதல் நாளிலேயே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தான். இப்போது 3 நாட்கள் முடிந்து விட்டது. வீரர்கள் பலரும் வெளியேறிவிட்டார்கள். அவன் அங்கு 2 மணி நேரத்திற்கு ஒரு வீரனைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனும் 8 அல்லது 9வது லெவல் சக்தியில் இருப்பான். அவனை சோமன் எளிதாக வென்றுவிட்டு மீண்டும் நடந்து செல்ல ஆரம்பிப்பான். இப்படி 3 நாட்கள் கடந்து ஓடியது. என்னடா இது, இந்த இடத்துல ஒருத்தனையும் காணோம். அது சரி, வாரியர் லெவல் சக்தியில இருந்தவன்லாம் எக்ஸ்போர்ட் லெவல் சக்திக்கு போயிட்டான்னா இங்க எவன் இருப்பான்? சரி, இதுவும் நல்லாதான் இருக்கு. சண்டைக்கு சண்டையும் ஆச்சு, ஜாலிக்கு ஜாலியும் ஆச்சு. அங்க ஒருத்தன் வர்றான், அவன் யாருன்னு பார்த்து தட்டி போடலாம். இல்ல இவனை வச்சு நம்ம கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிக்கலாம் என்று நினைத்து சிரித்துக் கொண்டு அந்த வீரனை நோக்கி நடந்து சென்றான். மறுபக்கம் தனிகைநாதன் முகம் சுளித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். ஏனென்றால் அட்டூரியனுக்கும் ஜனனிக்கும் ஒன்று சேர தகவலை கொடுத்த பிறகுதான் பல சைகன் வம்சத்து வீரர்கள் வேக வேகமாக வெளியேற ஆரம்பித்தார்கள் என்பதை பார்த்து விரக்தியில் அமர்ந்திருந்தார். இந்த அட்டூரியன் உள்ள என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்ம சொன்னது அவனுக்கு புரிஞ்சதா இல்லையா? அவன் பொறுமையா கேட்டு சரின்னு சொன்னானே, அப்படின்னா அவன் இந்த 3 நாளா என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? இந்த ஆதனையும் இன்னும் காணோம். ஒருவேளை ஆதன் தான் ஆள் திரட்டி நம்ம வம்சத்து ஆளுங்களை கொண்டுட்டு இருக்கானா? சேச்ச, அவன் கூட எல்லாம் யார் சேருவாங்க? அட்டூரியன் மாதிரி ஒரு மாவீரன் இருக்கும்போது ஆதன் கூட வீரர்கள் சேர வாய்ப்பே இல்லை என்று நினைத்தார் தணிகைநாதன். அப்போது மதுரா அகாடமியின் தலைமை பொறுப்பாளர் ஒருவர் வந்து தணிகைநாதனிடம் ஒரு தகவலை கொடுத்துவிட்டு சென்றார். அதை பார்த்த தணிகைநாதன் அதிர்ச்சியடைந்தார். மறுபக்கம் ஆதனின் படை வீரர்கள் அட்டூரியன் மற்றும் அவனது படை வீரர்களை தாக்க செல்லும் போது வானத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. எல்லாரும் நிறுத்துங்க.
யாரும் அவங்களை அட்டாக் பண்ணாதீங்க என்று குரல் கேட்டது. அதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து வீரர்களும் அப்படியே நின்று விட்டார்கள். அவர்கள் திரும்பி அது யார் குரல் என்று ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த குரல் மிகவும் கணீரென்று இருந்தது. அத்துடன் கடுமையாக எச்சரிக்கும் வண்ணமாக இருந்தது. அந்த குரலை கேட்டதும் அது யார் என்று தெரியாமல் அங்கிருந்த அனைத்து வீரர்களும் குழப்பத்தில் இருந்தார்கள். அங்கிருந்த அனைவரும் வானத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த குரல் யாருடையதாக இருக்கும்? ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன?